நல்லாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. மதுரை மத்திய தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் தியாகராஜன் ஆரப்பாளையம் மந்தை தெருவில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மதுரை மாவட்டத்தில் வேற எந்த தமிழ்நாட்டில் இருந்த எந்த மாவட்டத்தை விட மதுரை மாவட்டத்தில் தான் கொரோனா மேலாண்மை இரண்டாவது அலை சிறப்பாக நடந்தது. ஏன் சிறப்பாக நடந்தது என்றால், மே மாதம் நாங்கள் ஆட்சி ஏற்றது மே 7 8. மே 25க்குள்ள ஒரு நாளைக்கு 1000 கேஸ் 1200 கேஸ் என்ற அளவுக்கு பயங்கரமாக பரவிடுச்சு. அப்புறம் அண்ணன் மூர்த்தி அவர்களும் நானும் அமைச்சர்களாக களத்தில் இறங்கி பல ஆய்வுகள் செய்து பல தகவல் தீட்டி பல முயற்சிகள் எடுத்ததனால் வேற எந்த மாநகரத்திலையும் மாவட்டத்திலையும் நடக்காதது மதுரை மாவட்டத்தில் வெறும் ஒரே ஒரு மாதத்தில் ஒரு நாளைக்கு 1250 என்றது ஒரு நாளைக்கு வெறும் 150 என்று கேஸை குறைத்தோம். அன்றைக்கு இருந்த பெரிய குறை ஆக்சிஜன். அதாவது நோய் பெற்றவர்களுக்கு ஆக்சிஜன் இல்லை என்றால் அவங்களால அந்த நோயோடைய வீரியத்தை தாண்டி வர முடியவில்லை. ஆனால் ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்லுச்சு, எங்கெல்லாம் ஆக்சிஜன் கான்ட்ராக்ட் இருக்கோ மெடிக்கல் ஆக்சிஜன் அதெல்லாம் கேன்சல் பண்ணப்படுகிறது. இது ஃபோர்ஸ் மெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா கான்ட்ராக்ட்லையும் ஒன்றிய அரசாங்கம் முடைச்சு இனிமே எல்லா ஆக்சிஜனும் ஒன்றிய அரசாங்கத்துக்கு தான் கொடுக்கப்படணும். ஒன்றிய அரசாங்கம் முடிவு செய்யும் எந்த ஊருக்கு எவ்வளோ ஆக்சிஜன் கொடுக்கணும். அப்போ நம்மளுக்கு எல்லா ஹாஸ்பிட்டல், நம்ம நிறைய மருத்துவமனைகள் வச்சுருக்கோம், ஜிஹெச்லேருந்து தனியார் மருத்துவமனை, எல்லா மருத்துவமனையோடைய ஆக்சிஜன் கான்ட்ராக்டும் கேன்சல். திடீர்னு 2 நாளில் இனிமேல் ஆக்சிஜனே வராது. அப்போ எல்லா ஹாஸ்பிட்டலும் கூப்பிட்டு சொன்னாங்க, ஐயோ பெரிய பிரச்சனையாக இருக்குது, இங்கே இருக்கிற நோயாளிகளுக்கெல்லாம் ஆக்சிஜன் கொடுக்கலன்னா தவறிடுறாங்க. அந்த அடிப்படையில் என்ன பண்ணுறது தெரியாத சூழ்நிலையில் ஒரு பெரிய வரமாக ஒரு தகவல் வந்தது. ஒரிசா மாநிலத்தில் மைனிங் கம்பெனியில் நிறைய அங்கே மைன்ஸ் இருக்கிறதுனால அங்கே ஆக்சிஜன், மைனிங் கம்பெனியுடைய ஆக்சிஜன், இது வரைக்கும் பயன்படுத்தாமல் இருக்கிற ஆக்சிஜன் ஒரு நாளைக்கு 80 மெட்ரிக் டன் வரைக்கும் உருவாக்கக்கூடிய ஆக்சிஜன் அங்கே இருக்குது. ஆனால் அதை எப்படி இங்கே கொண்டாடுறது? அதற்கு பல முயற்சிகள் எடுத்து இன்றைக்கு தலைமை செயலராக இருக்கிற என்னுடைய முன்னாள் நிதி செயலராக இருந்த முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களெல்லாம் கலந்து ஒரு திட்டமிட்டு தினம் அங்கேருந்து ஒரிசாலேருந்து ரயிலில் ஒரு 60 லாரியை ஏற்றி அந்த லாரி ஒரிசாவிலிருந்து மதுரைக்கு வந்து ரயிலிலிருந்து இறங்கி பிரித்து எல்லா மருத்துவமனைக்கும் எங்கே கன்னியாகுமரி வரைக்கும் இங்கேருந்து ஆக்சிஜன் அனுப்பிச்சிட்டு இருந்தோம். போய் எத்தனையோ பேர் உயிர்கள் காப்பாற்றப்பட்டது.